தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கன ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி மூலம் வாழ்த்து வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் இனி நீங்கள் தைரியமாய் இருங்கள். நவ் யூ பி பிரேவ். இனி நீங்கள் தைரியமாய் இருங்கள் என்று நாம் வேதத்திலே தியானிக்க போகிறோம். ஏசாயா 30:19 நீ சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டீராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி உனக்கு மறு உத்தரவு அருள்வார். இனி நீ அழுது கொண்டு ஈராய். இனி நீ அழுது கொண்டு ஈராய். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் கவலைகள் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். உன் பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். உன் கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். உன் தரித்திரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். உன்னை கர்த்தர் ஒரு நாளும் இனி அழ வைப்பதில்லை. பிரியமானவர்களே, இனி நீங்கள் அழுவதில்லை. இனி நீங்கள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 9:11 பூமியை அழிக்க இனி ஜலப்பிராயம் உண்டாவதில்லை என்று உங்களுடைய இனி எந்த ஜலப்பிராயம் வராது. இனி எந்த அழிவும் வராது. இனி நீங்கள் அடிமை இல்லை. கலாத்தியர் 4:7 இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனையானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரன். இனி நீ அடிமை கிடையாது. யாரும் இந்த உலகத்துல யாருக்கும் அடிமை கிடையாது. ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. சுதந்திரமாக இருக்கத்தான் விரும்புகிறார். பிரியமான சில கணவன்மார்கள் மனைவியை அடிமையாக நடத்துவாங்க. அடிமை மாதிரி. பிரியமாக அது தவறு. பிரியமானவர்களே, சில மனைவிமார்கள் கணவன்மாரை அடிமை மாதிரி நடத்துவாங்க. அது தவறு. பிரியமானவர்களே, இனி நீங்கள் அலைவதில்லை. எரேமியா 4:1 இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்ப என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் அகற்றி விட்டாய். இனி நீ அலைந்து திரிவதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைஞ்சாங்க. அவர்களுக்குன்னு கானான் தேசத்தை கர்த்தர் வைத்தார். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ அலைந்து கொண்டிருக்கிறாய். அந்த காரியத்திலே கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவார். இனி நீங்கள் அவமானப்படுவதில்லை. ஏசாயா 29:22 ஆபிரகாமை மீட்டுக் கொண்டு கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி அவன் முகம் செத்து போவதில்லை. யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை. அவன் முகம் செத்து போவதில்லை. இனி நீங்கள் அவமானப்பட்டது போதும். எந்த இடத்திலே அவமானப்பட்டீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை நிமிர பண்ணுவார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும். மாத்திரமல்ல, செப்பனியா 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உன் வாழ்க்கையிலே இனி தீங்கு வராது. யாபேயை செபித்தது போல, தேவரே நீ ஆசீர்வதித்து நிலையை பெரிதாக்கும் அது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாத அப்படி பாதுகாத்துக் கொள்ளும். தீமைகள் அனுபவதில்லை. ஒருவேளை சில விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் உங்களுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இனி விபத்து வராது. இனி அழிவு வராது. ஆண்டவர் சொல்ல, அவனை பாதுகாப்பேன். இனி நீங்கள் அவமானப்படுவதில்லை. இனி தீங்கை காண்பதில்லை. இனி நீங்கள் அழுவதில்லை. வெளிப்படுத்தல் 21:40 அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின. இனி துக்கம் இல்லை, அழுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you, God bless you.